فأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا فتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما يأكل الذئب من الغنم القاسية صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய நிகழ்ச்சியினுடைய தலைவர், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இன்னும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய உலமா பெருமக்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், பிரமுகர்கள், பரிசுகள் வழங்கி குழந்தைகளை ஊக்குவிக்க இருக்கிற சங்கைக்குரிய முனைவர் அவர்கள், நாகை முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த மரியாதைக்குரிய நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் மாதந்தோறும் நடத்தப்படுகிற சொற்பொழிவுகளின் வரிசையில் இந்த மாதம் நெருக்கடியான காலகட்டத்தில் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை என்றொரு கருப்பொருளில் உங்களோடு சில விஷயங்களை பேச முற்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு 1440 ஆண்டுகளை 1450 ஆண்டுகளை தொட இருக்கிற ஒரு சூழலில் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களின் எண்ணிக்கையும் சுமார் 200 கோடியை நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வின் பேரருளால் உலகத்திலே நடமாடக்கூடியவர்களில் 4 ஒருவர் முஸ்லிம் என்கிற உயர்ந்த இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற சுமார் 800 கோடி சில்லறை மனிதர்களில் 200 கோடி பேர் முஸ்லிம்கள். இது ஒரு மாபெரிய வளர்ச்சி என்றாலும் எல்லோராலும் சகித்துக் கொள்ள முடியாத வளர்ச்சி. குறிப்பாக எதிரிகளை தூங்க விடாமல் செய்கிற வளர்ச்சி. சர்வதேச அளவில் ஏன் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய உறுப்பு நாடுகளில் மிக வேகமாக பரவி வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உள்ளபடியே அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஒரு 2040-50 வருகிற போது முஸ்லிம் நாட்டை போல் மாறிவிடுமோ என்ற ஒரு அபாயகரமான வளர்ச்சி அவர்களின் பார்வையில். நம்முடைய பார்வையில் அது சீரான வளர்ச்சி 14 நூற்றாண்டாக நடக்கிறது. வேறு வார்த்தையிலே சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் வாங்கி கொண்டு எந்த நாளில் ஹிரா மலை குகையிலே இருந்து இறங்கினார்களோ அன்றிலிருந்து
இன்றைக்கு வரையும் ஏறத்தாழ 1445 வருஷமா ஏறு வரிசையிலே இருக்கிறது. ஒரு வருஷம் கூட போன வருஷ அளவுக்கு இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மிக வேகமாக பரவி வரக்கூடிய மார்க்கத்தில் உலகத்தில் முன்னணி மார்க்கம் இஸ்லாம். வாடிகன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபையில இந்த ஃபைனல் இயர் புக்னு ஒண்ணு போடுவாங்க. வருஷம் வரும். ஒரு அகில உலக அளவில் கிறிஸ்தவ வளர்ச்சிகள் குறித்த அறிக்கைகள், அதுல தீர்மானங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த ஃபைனல் இயர் புக்ல வாடிகன்ல வெளியிட்ட சமீபத்தினுடைய புக்ல அவன் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இதுவரை அகில உலகத்தில் முதலிடமாக முன்னணியில இருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை. நம்ம யாரையும் குறை சொல்லி பேசல. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை முதலிடத்தில் இருந்தது. கடந்த 4-5 வருடத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியில் உலகில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட இஸ்லாம் அதிகமாகி முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்கிற தகவல் வாடிகன்ல இருந்தே வரக்கூடிய ஃபைனல் இயர் புக்ல செய்தியாக தெரிவிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் மிக வேகமாக ஒரு காட்டாற்று வெள்ளம் போல், கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீ போல் வேகமாக பரவி வரக்கூடிய மார்க்கங்களில் ஒன்று இஸ்லாம். இதனால் எதிரிகளின் உறக்கம் போய்விட்டது. என்ன ஆச்சுன்னா, எல்லா எதிரியும் ஒன்று சேருகிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு நெருக்கடியான காலகட்டம். இந்த நேரத்தில் தேவையான முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை மிகவும் தேவை. ஆனால் அது எந்த ரீதியில் பலவீனமாக இருக்கிறது என்கிற சிந்தனையை கொண்டு வருவதுதான் இந்த பயானுடைய நோக்கம். எல்லா எதிரியும் ஒன்று சேர்ந்து விட்டார். உலக அளவில் முஸ்லிம் சமுதாயத்தை பலவீனப்படுத்துவதற்கு யோசித்தால், பொதுவாகவே யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் இந்த 2 பேருக்கும் இடையில எக்கச்சக்க முரண்பாடுகள் உண்டு. கடவுள் கொள்கையில, கோட்பாடுகள்ல, எல்லாத்திலையும். ஆனாலும் அந்த முரண்பாடுகள் உடைய கூட்டணி முஸ்லிம்களை அழிப்பது என்கிற ஒரு நேர்கோட்டில் ஒன்று சேர்ந்திருக்கிறார். நசாராக்களிடம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய் மரியம் அம்மையார் புனிதத்திற்குரியவர்கள், பேணுதலுக்குரியவர்கள். அவர்கள் வணங்கப்படுகிற தெய்வம் புனித மேரி, கன்னிமேரி என்றெல்லாம் சொல்லுகிற உச்சகட்டத்தில் வழிபாட்டு இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். இது கிறிஸ்தவ சமுதாயம். ஆனால் இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு விமர்சனம், யகூதிகளுடைய கொள்கையே என்ன தெரியுமா? அவர்கள் நடத்தை கட்டவர்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த உலகத்தில் திருக்குர்ஆன் தனியாக ஒரு அத்தியாயம் சூரா மரியம் என்று வைத்திருக்கிறது. மரியம் சூரா முழுக்க இந்த உலகத்தில் பத்தினித்தனத்தோடு வாழ்ந்த பெண் என்று சொல்லி குர்ஆனில் 25 இடத்துல அல்லாஹ் மரியம் அம்மாவை புகழுகிறான். மரியம் அம்மாவை போல உலகத்தில் பத்தினித்தனமாக கற்பொழுக்கத்தோடு கடைக்கன் பார்வை கூட அடுத்தவர்கள் மீது படாமல் வாழ்ந்த, நிழலும் கூட கற்பு தூய்மை உடையவர்கள் மரியம் அம்மா. அந்த மரியம் அம்மாவை தவறானவர் என்று, நடத்தை சரியில்லாதவர் என்று, பிறந்த குழந்தையை கூட சரியில்லாத குழந்தை என்று இப்படியெல்லாம் பேசுகிற இவனும் அதே மரியமை வணங்குபவனும் 2 பேரும் ஒரு அணியில இருக்கிறார். எதற்கு தெரியுமா? அழிய வேண்டும் இஸ்லாம், முடக்கப்பட வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை. அந்த அடிப்படையில் மிக வேகமாக இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல,
சர்வதேச அளவிலும் இருக்கிறது என்று தெரிகிற அதே நேரம் இந்த சமுதாயத்தின் பலம் ஒற்றுமை, ஒன்றுபடுதல். ஒன்றுமில்லை தமிழக அளவில் மாத்திரமல்ல நான் சொல்லுவது, அகில இந்திய அளவில் ஒரு அணியில் ஒரு குடையில் முஸ்லிம்கள் மாத்திரம் ஒன்றுபட்டு நின்று விட்டால் இவர்களை தள்ளி வைத்து விட்டு இங்க யாரும் அரசியல் செய்ய முடியாது. இவர்களை தள்ளி வைத்து விட்டு யாரும் ஆட்சி செய்ய முடியாது. முஸ்லிம் சமுதாயத்தை புறந்தள்ளி வைத்து விட்டு எந்த ஒரு திட்டமும் அமலுக்கு வர முடியாது. ஆனால் தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனம் என்னன்னா, ஒன்றுபடுவதில்லை என்பதை விட படமாட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பாய்க ஒண்ணு சேர மாட்டாங்க, சேர்ற காலத்துக்கு பார்த்துக்கலாம். யாராவது எதையாவது பேச வந்தால் அவர்களை இரண்டாக சீக்கிரம் உடைக்க முடியும். 4 பேரை தனியா தள்ளிட்டு வந்து நீ வா என்று சொன்னால் தனி பெயரோடு, தனி கட்சியோடு, தனி கொடியோடு அவர்கள் வருவார்கள் என்கிற இந்த ஏமாற்றும் தன்மை, இது எல்லா அரசியல் தலைமைகளுக்கும் தெரிந்திருக்கிறது. உண்மை ஒரு நெருக்கடியான காலகட்டம் திரும்ப திரும்ப துரத்தப்படுகிற போது எல்லாவித கருத்து வேறுபாடுகளை மறந்து தாண்டி ஒன்றுபட வேண்டிய சூழல் இன்றைக்கு நமக்கு உண்டு. ஆனால் வெறுமனே நாம மனசு வச்ச முடியாது. அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செய்வோம், அல்லாஹ் ஒன்றுபடுத்தட்டும். ஏன்னா குர்ஆன்ல வருது, 10வது ஜுஸு ஒரு வசனம், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்காவினுடைய மக்களை, மதீனாவினுடைய மக்களை, அந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்தியதை பற்றி பேசுகிற இறைவன் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லஃபல்லாஹு பைன குலூபிஹிம், அல்லாஹ் தான் அவங்க உள்ளத்தை ஒன்றுபடுத்தினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே பூமியில் உள்ள